கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலும் தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்க போகின்றோம். இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு ஆதாரமாக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகின்றேன். அந்த வசனம் இப்படியாய் சொல்கின்றது: தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்திலுள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று ஒரு கேள்வியை அங்கே கேட்டதை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தோட்டத்திலே சராசரியாக நீங்கள் சந்தோஷமாகத்தான் வாழ்கின்றீர்களா, அல்லது இந்த தோட்டத்திலே நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனையை சொல்வதற்கு நான் வந்திருக்கிறேன் என்பது போல அங்கே சர்ப்பம் ஸ்திரியோடு கூட பேசுகிறதை நீங்கள் பார்க்கலாம். இதனால் தான் கொரிந்தியருக்கு எழுதும் போது பவுல் சொல்லுகிறார், சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது என்று. உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று எழுதுகிறதற்கு காரணம், தன்னுடைய தந்திரத்தினாலே அன்றைக்கு ஏவாளோடு கூட அவன் பேசுகிறதை நீங்கள் பார்க்கலாம். எப்பேற்பட்ட தந்திரமாய் அது இருந்தது! நீங்கள் எல்லாவற்றையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று ஒரு சந்தேகத்தை அங்கே ஏவாளுக்குள்ளே சத்துரு கொண்டு வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை எந்த நிலையிலே வைத்திருந்தாலும் அதிலே நாம் திருப்திப்பட்டு கொள்ள கூடியவர்களாய் நாம் இருந்தால் இப்பேற்பட்ட தந்திரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் கிரியை செய்யாது. நாம் எப்போதாகிலும் கர்த்தருக்குள்ளே நாம் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். தேவனை நம்பினதினால் நாம் அடைந்த லாபம் ஒன்றும் இல்லை என்று நமக்குள்ளே வேதனைப்பட்டு கொண்டு இருக்கும் போதுதான் சத்துரு இப்படிப்பட்ட தந்திரமான காரியங்களை நம்மோடு கூட பேசி நம்முடைய மனதிலே ஒரு சந்தேகத்தை உண்டாக்கி, அதாவது தேவனுடைய பராமரிப்பை குறித்து, தேவனுடைய அன்பை குறித்து, அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ததை குறித்து ஒரு சந்தேகத்தை உருவாக்கி தன்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையை திருப்புகிறான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த நிலைமையிலே இருந்தாலும் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற அந்த நிலையை குறித்து தேவனுக்கு நன்றி சொல்லுகிறவர்களாய் நீங்கள் இருந்தால் இப்பேற்பட்ட தந்திரமான வார்த்தைகளால் நீங்கள் வஞ்சிக்கப்படுவதே இல்லை. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றுக்காகவும் தேவனை ஸ்தோத்தரியுங்கள் என்று. ஆகவே தேவன் உங்களுக்கு கொடுத்த எதை குறித்தும் நீங்கள் உங்களுக்குள்ளே வேதனைப்படாமல், உங்களுக்குள்ளே அதை குறித்து புலம்பிக் கொண்டிராமல், உங்களுக்குள்ளே அதை குறைவாய் பார்க்காமல், உங்கள் பிள்ளைகளாய் இருக்கலாம், மனைவியாய் இருக்கலாம், தேவன் உங்களுக்கு கொடுத்ததான பொருள்களாய் இருக்கலாம், எதுவானாலும் அதிலே ஒரு குறையை பார்க்காமல் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அவைகளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் நீங்கள் இருந்தால் ஸ்தோத்திரத்தினாலே இன்னும் கிருபை உங்கள் வாழ்க்கையிலே பெருகி மென்மேலும் தேவன் அது உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு ஏதுவாகும். இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட வஞ்சகமான சத்தங்களுக்கு உங்கள் மனது பின்பற்றி போய் கடைசியில் எல்லாவற்றையும் இழக்க நேரிடும். ஆகவே தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பராமரிப்பை குறித்து சந்தேகப்படாமல் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரியுங்கள். ஆமேன், ஆமேன். ஓ இயேசு, உமதன்பு எத்தனை பெரியது! ஆகாயம் பூமி மலை